யூடியூப் தான் அவங்களோட ஆஃபீஸ். ஓகேங்களா? நீங்கள்லாம் இந்த வீடியோவை போட்டு அதை நீங்கள் பார்த்து வியூஸ் போனால் தான் அவங்களுக்கு ஒரு சேலரியே வரும். ஸோ அவங்க அதை செஞ்சே தான் ஆகணும். அதனால் அவங்களையெல்லாம் எந்த தப்பும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு ஆன்மீக ரீதியாக சேனல் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக நாளைக்கு அந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு காட்டுவாங்க. அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் வச்சோன்னு சொல்கிறவங்க வ்ளாகர்ஸாக இருப்பாங்க. அவங்களும் பொங்கல் வச்சு காட்டுவாங்க. உங்களுக்கு இதை பார்க்குறக்கும் ஆசையாக இருக்கும். அந்த வெறும் பொங்கல் மட்டும் வச்சு பாருங்கள், நாங்கள் சூப்பராக கொண்டாடுறோம், எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, மாட்டுக்கெல்லாம் வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி அதுக்கும் பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடுறோன்னு அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கும் ஒரு வீடியோ போடுவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் வீட்லேயே அது செஞ்ச மாதிரி அவங்க உங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சாங்க அப்படின்னு நினச்சி அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க. இதே நம்ம வச்சுருந்தாலும் இதே மாதிரி தான் பொங்கும், அவங்களே பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், ஜாலியாக இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வீட்டில் செஞ்ச பொங்கலை நல்லா சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு அச்சோ அவங்க கும்பிடுறாங்களே நம்மளால கும்பிட முடியலையே மேடம், பொங்கல் வைக்கலைன்னா தப்பா, சாமி குத்தமா, அப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஒரு சாமி குத்தமும் கிடையாது.